அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கட்டுரை தலைப்பு ஆழ்வார்களை தொழுத அடியவரான ஆழ்வாரும் அடியவரை தொழுத ஆழ்வாரும் அப்படின்ற ஒரு ஆழ்வாரை பற்றிய ஒரு கட்டுரை பார்க்கலாம். அடுத்து முன்னுரை. 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்கள் திருமாலை வணங்க மதுரகவி ஆழ்வார் என்ற ஒரு ஆழ்வார் மட்டும் வைணவர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் திருவாய்மொழியை படைத்தளித்த நம்மாழ்வாரை வணங்குகின்றார். இதனை மதுரகவி ஆழ்வாரின் கண்ணின் நுண் சிறுதாம்பு வழி நின்று ஆழ்வாரை வணங்கிய அடியவரான ஆழ்வார் என்பதனையும் அடியவரான அந்த சீடரை வணங்கிய ஆழ்வார் என கணிக்கண்ணனுக்காக இறங்கிய திருமழிசை ஆழ்வாரின் செயலையும் ஆய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். நம்மாழ்வார் ஒருவரே தனக்கு கடவுள். மதுரகவி ஆழ்வார் தன் கண்ணின் நுண் சிறுதாம்பு என்ற 11 பாடல்கள் அடங்கிய பாசுர தொகுப்பில் 2 பாடல்களை தவிர மற்ற 9 பாடல்களில் நம்மாழ்வாரின் புகழ், அவரது திருவாய்மொழியின் பயன், அவர் தன்னை ஆட்கொண்ட விதம், தனது பழைய நிலை, நம்மாழ்வார் ஆட்கொண்ட பின் உள்ள தற்போதைய நிலை, நம்மாழ்வாரால் தான் பெற்ற பேறு போன்றவற்றையே நூல் முழுவதும் சுட்டுகின்றார். அதில் ஒரு பாடலில் தனக்கு சடகோபனை தவிர வேறு கடவுள்களை தெரியாது, நம்மாழ்வாரை தவிர வேறு கடவுள்களை தான் வணங்க மாட்டேன் என்றெல்லாம் அவர் சுட்டுகின்றார். ஏனெனில் தான் முன்பு இயல்பாக மனிதராக இருக்கும் பொழுது பிற பொருள்களின் மேல் ஆசை கொண்ட பிற பெண்களை விரும்பிய என் பழைய பாவங்களில் இருந்து காப்பாற்றி தன்னை அடியவராக ஏற்றுக்கொண்ட ஆழ்வார் நீவிர் மட்டுமே எமது கடவுள் என்கிறார். இவ்வாறு கீழான நிலையிலிருந்து தன்னை ஆட்கொண்ட விதத்தை ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்ற மாணிக்கவாசகர் சிவன் தன்னை ஆட்கொண்ட விதத்தை சுட்டுவது போல் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் தன்னை ஆட்கொண்ட விதத்தை சுட்டுகின்றார். தாயாகவும் தந்தையாகவும் அருள்பவர் அவரே. மதுரகவி ஆழ்வார் பழைய பாவங்களில் இருந்து காப்பாற்றிய நம்மாழ்வாரின் அருளை 8 திக்குகளிலும் பரவும்படி செய்வேன். இன்றிலிருந்து 7 பிறவிக்கும் என்னை ஆழ்வார் அவரது அடியவராகவே ஏற்றுக்கொண்டார். ஆதலால் வேதம் கற்ற பிறர் என்னை இழிவாக கருதினாலும் நம்மாழ்வார் என்னை இழிவாக கருத மாட்டார். ஏனெனில் அவர் என்னை அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என இருவராகவும் இருந்து அன்னையாகவும் தந்தையாகவும் இருவராகவும் இருந்து தன்னை காப்பார் என கண்ணின் நுண் சிறுதாம்பு நூலில் மதுரகவி ஆழ்வார் சுட்டுகின்றார். நம்மாழ்வார் பெருமையை கூறினால் நாவு இனிக்கும். ரிக், யஜுர், சாம, அதர்வன என்ற 4 வேதங்களில் ஒன்றான சாம வேதத்தில் தனது திருவாய்மொழியை நம்மாழ்வார் பாடியுள்ளார். அதனால் அவரது பெருமை மிக பெரியது. அதனால் அவரது திருவாய்மொழியை பாடிக்கொண்டே திரிவேன். திருவாய்மொழியை எழுதிய நம்மாழ்வார் புகழை சொன்னால் தன் நாவு இனிக்கும் என நம்மாழ்வாரின் பெருமைகளை மதுரகவி ஆழ்வார் சுட்டுகின்றார். நம்மாழ்வாருக்கு அடிமை தொண்டு செய்தலே வாழ்க்கை பயன். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் திருமொழியை பாடிக்கொண்டே திரிவதும் அவரது புகழை 8 திக்குகளிலும் பரவச் செய்வதுமே தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்கிறார். மேலும் மற்றொரு பாசுரத்தில் தக்க சீர்ச்சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனொன்றே என கண்ணின் நுண் சிறுதாம்பு 9வது பாடலில் வடமொழி வேதங்களை தமிழில் கூறிய நம்மாழ்வாருக்கு அடிமையாக அவருக்கு தொண்டுகள் செய்வதே தன் வாழ்க்கையின் பயன் என்கிறார். இதனைத்தான் திருநாவுக்கரசரும் சைவ சமயத்தில் என் கடன் பணி செய்து கிடப்பதே என தன் தேவாரத்தில் கூறுகின்றார். நம்மாழ்வாருக்கு அடிமை தொண்டுகள் செய்வதை மதுரகவி ஆழ்வார் சுட்ட திருநாவுக்கரசர் சிவனுக்கு தொண்டுகள் செய்வதே தன் வாழ்வின் கடமை என்கிறார். வைகுந்தம் நிச்சயம். மதுரகவி ஆழ்வார் தன் 11 பாசுரத்தில் 2 பாடல்களில் நம்மாழ்வார் கூறியதன் பேரில் திருமாலை வணங்குகின்றேன். கண்ணனின் பெருமைகளை விட நம்மாழ்வாரின் பெருமையை சொன்னால் நாவுகள் இனிக்கும் என 2 இடங்களில் மட்டுமே பெருமானை திருமாலை
கண்ணனை குறிப்பிடுகின்றார். கடவுளை விட நம்மாழ்வார் உயர்ந்தவர் என சொல்ல காரணம் என்னவெனில், அடியவர் கடவுளிடம் பக்தி கொள்வர், கடவுள் அடியவர்களிடம் அன்பு கொள்வார். ஆனால் எம்மாழ்வார் சடகோபனோ தெய்வத்திடம் பக்தி கொண்ட அடியவர்களிடம் பக்தி கொள்பவர். ஆதலாலே நான் அவர் மீது பக்தி கொண்டு அவரை வணங்குகின்றேன். அவ்வாறு பக்தி கொண்டு நான் எழுதிய கண்ணின் நுண் சிறுதாம்பு பாசுரங்களை படிப்போருக்கு வைகுந்தம் நிச்சயம் என இறுதி பாசுரத்தில் சுட்டி நம்மாழ்வாரின் பெருமையை பறைசாற்றுகின்றார் மதுரகவி ஆழ்வார். அடியவரை தொழுத அடியவருக்கு இறங்கிய ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் என்போர் தம் மாணவரும் சீடனுமாகிய கணிகண்ணன் என்ற அடியவருக்காக திருமாலையே நீ இங்கிருந்து கிளம்பி என்னுடன் வா என அன்பு கட்டளையிடுகின்றார். திருமழிசை ஆழ்வார் தனக்குரிய ஆசிரமத்தில் அர்ப்பணிப்புடன் வேலை செய்து வரும் மூதாட்டியின் செயலுக்காக மனமுவந்து அவருக்கு யாது வேண்டும் என வினவ, மூதாட்டியும் தங்களுக்கு மேலும் சேவை செய்ய உடல் வலிமை வேண்டும் என கூற, திருமழிசை ஆழ்வாரும் அம்மூதாட்டிக்கு இளமை தன்மையை கொடுக்க, இதனை கேள்வியுற்ற பல்லவ மன்னனும் திருமழிசை ஆழ்வாரின் சீடன் கணிகண்ணன் கூறினால், திருமழிசை ஆழ்வார் தமக்கு இளமை பருவத்தை தருவார் என எண்ணி கணிகண்ணனை அழைத்து கேட்க, கணிகண்ணன் ஆழ்வாரிடம் மன்னரின் கோரிக்கையை கூற மறுக்க, சினங்கொண்ட மன்னன் கணிகண்ணனை நாடு கடத்த கூற, மன்னனின் இச்செயலை கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வாரிடம் தங்களுக்கு எம்மால் மேலும் தொண்டுகள் செய்ய இயலாது, மன்னன் என்னை நாட்டை விட்டு செல்ல கூறிவிட்டார் என கூற, அடியவருக்காக தாமும் ஊரை விட்டு செல்வதோடு தம் கடவுளரையும் ஊரை விட்டு தன்னுடன் செல்ல வருமாறு திருமழிசை ஆழ்வார், கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கொச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் முன்றன் பைனாக பாய் சுருட்டிக்கள் என தன் பாசுரத்தில் என்ற பாடலை பாடுகின்றார். சீடன் கணிகண்ணன் முன் செல்ல பின் ஆழ்வார் செல்ல, அவருக்கு பின் பெருமாளும் சென்று வேற்றூரில் தங்குகின்றனர். மறுநாள் பூசை செய்ய வந்த ஆச்சாரியார் கோவிலில் பெருமாள் இல்லாதது கண்டு அதிர்ந்து மன்னனிடம் சென்று கூற, மன்னனும் தன் தவறை உணர்ந்து திருமழிசை ஆழ்வாரிடம் மன்னிப்பு கோர, அவரை மன்னித்து ஆழ்வாரும் மற்றொரு பாடலில், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கொச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கொச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் ஒன்றன் பைனாக பாய் படுத்துக்கொள் என தன் திருமழிசை ஆழ்வார் பாசுரத்தில் என்ற பாடலில் திருமாலும் ஆழ்வாரும் அடியவரும் காஞ்சிபுரம் மீள்கின்றனர் என்ற பாடலால் திருமாலும் ஆழ்வாரும் அடியவரும் காஞ்சிபுரம் மீள்கின்றனர். இவ்விரண்டு பாடல்கள் மூலம் அடியவரான சீடரான கணிகண்ணருக்காக ஆழ்வார் வருந்தி செய்த செயலும், அத்தகைய அடியவருக்காக கடவுளையே நீங்கி வரச் செய்த செயலும் அடியவரை தொழுத ஆழ்வாரின் செயலாகவே எண்ணத் தோன்றுகின்றது. வைணவம் போலே சைவத்திலும் சமயக்குரவர் நால்வரில் இரண்டாமவர் திருநாவுக்கரசர். அவரை திங்களூரைச் சேர்ந்த அடியவரான அப்பூதியடிகள் நேரடியாக அவரை காணாமலே அவரது புகழை கேள்வியுற்று அவரின் மேல் பக்தி கொண்டு திருநாவுக்கரசரின் பெயரிலேயே மக்களுக்கு தொண்டுகள் பல செய்து வந்தார். நம்மாழ்வாரை எவ்வாறு மற்றொரு ஆழ்வாரான மதுரகவி ஆழ்வார் வணங்கி அடியவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரோ, அதனைப் போலவே 63 நாயன்மார்களுள் ஒருவரான அப்பூதியடிகளும் திருநாவுக்கரசரின் சீடராக அவர் மேலுள்ள பற்றுதலால் தன்னை வெளிப்படுத்தினார். நாயன்மார் மேல் பற்று கொண்ட நாயன்மார். திருநாவுக்கரசரின் மேல் கொண்ட பற்றுதலால் அப்பூதியடிகள் தாம் செய்யும் தர்ம செயல்களான அன்னசத்திரம் அமைத்தல், தண்ணீர் பந்தல் வைத்தல் போன்ற பல செயல்களுக்கும் திருநாவுக்கரசரின் மேல் உள்ள பற்றால் அவரது பெயரை சுட்டி
தொண்டுகள் செய்து வந்தார். அவரது பெயராலேயே அனைத்து தொண்டுகளையும் செய்து வந்தார். அதனோடு தமது 2 மகன்களுக்கும் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என பெயரிட்டு பக்தியோடும் அழைத்து வந்தார். மூத்த திருநாவுக்கரசரை உயிர்ப்பித்த திருநாவுக்கரசர். ஒரு முறை அப்பூதியடிகள் வாழும் ஊருக்கு வந்த திருநாவுக்கரசர் தன் பெயரில் அமைந்துள்ள தொண்டு சேவைகளை கண்டு அதனை அமைத்த அப்பூதியடிகளை பற்றி கேள்வியுற்று அவர் வீட்டுக்கு சென்று அவரை கண்டு அமுதுண்ணச் செல்ல, அப்போது அப்பூதியும் வந்து ஒரு சிவனடியார் என்றே எண்ணி திருநாவுக்கரசர் என்பது தெரியாமல் தன் மகன் மூத்த திருநாவுக்கரசரை அழைத்து இலையறுத்து வரச் சொல்ல, இலையறுக்கச் சென்ற அவன் பாம்பு தீண்டி இறக்க, அவனை அவ்விலையாலேயே மூடி வீட்டினுள் வைத்துவிட்டு, மகனினும் அடியாருக்கு உணவளிப்பதே நமது கடமை என உணவளிக்க முயல, அவ்வடியவர் மூத்த திருநாவுக்கரசரை இங்கு வரச் சொல்லுங்கள் என கூற, அப்பூதியடிகள் அவன் இறந்த செய்தியை கூற, அவனை ஓர் பதிகம் பாடி இறந்த மூத்த திருநாவுக்கரசரை ஒரு பதிகம் பாடி உயிர் பிழைக்கச் செய்தார் திருநாவுக்கரசர். அப்போதுதான் நீங்கள் பற்று கொண்டு எம் பெயரில் நற்செயல்களை செய்யும் திருநாவுக்கரசு என கூறுகின்றார். வரலாறு மூலம் திருநாவுக்கரசரை வணங்கிய அப்பூதியடிகளான நாயன்மார் என்ற உண்மை புலனாகின்றது. திருநாவுக்கரச நாயன்மாரை வணங்கிய அப்பூதியடிகளான நாயன்மார் என்ற உண்மை புலனாகின்றது. மகனை உயிர்ப்பித்த நிகழ்வின் போதுதான் அப்பூதியடிகள் இவர்தான் திருநாவுக்கரசர் என அறிந்து கொள்கின்றார். இதனால் நாயன்மாரையே தொழுத நாயன்மாரான அப்பூதியடிகளின் செயல் விளக்கப்படுகின்றது. முடிவுரை. நம்மாழ்வாரின் மேல் பக்தி கொண்ட மதுரகவி ஆழ்வாரும், கன்னிக்கண்ணனாகிய அடியவராகிய சீடர் மேல் பக்தி கொண்ட ஆழ்வாரும், வைணவம் போலவே சைவத்திலும் திருநாவுக்கரசரின் மேல் பக்தி கொண்ட அப்பூதியடிகளை பற்றியும் இக்கட்டுரை நன்கு ஆராய்ந்துள்ளது. நன்றி, வணக்கம்.